ஒருத்தவங்களும் தர்பூசணி வாங்க வர மாட்டாங்க. இது அப்படியே இருக்குது. இந்த வீடியோ வெளியிட்டாங்க உழைப்பே கெட்டு போயிச்சப்பா. ச்சே, அதுக்குள்ள மண்ணெண்ணி போட்டாங்க. எவனுக்கோ கூட்டிங் வைக்கணும்னு நம்ம பாட்டு மண்ணெண்ணி போட்டு தர்பூசணி எல்லாம் மறந்துட்டாங்கடா. இந்த வீடியோ வெளியிட்டாங்க உழைப்பே கெட்டு போயிடுச்சு. இப்ப இவ்வளவு தூரம் என்னத்த பண்றது? நம்மளே சாப்பிட்டு காலி பண்ணாலும் இவ்வளவு தூரமா சாப்பிட்டு காலி பண்ண முடியும்? அண்ணே தர்பூசணி வேணுண்ணே. தர்பூசணியா? எத்தனை கிலோ வேணும்? எத்தனை வேணும்? இது எத்தனை கிலோண்ணா வரும்? 3 கிலோ வரும். அண்ணே ஊசி ஏதாவது போட்டுக்கிறீங்களா? ஊசியா? என்ன கேட்டா ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரோ எங்கேயோ ஊசி போட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. அதுக்குதான் விளக்கம் கொடுத்துட்டாங்கல்ல. திருப்பி ஊசி போட்டீங்களா? ஊசி மட்டும் போடலங்க. பெட்ல சேர்த்து 2 குளுக்கோஸ் பாட்டில் எழுதிட்டு வந்துக்கிறேன். ஊசியும் தான் போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்ப சாப்பிட்டு முன்னாடி 2 மாத்திரையும் கொடுப்பேன். போதுமா? ஊசி போட்டது மனசு திருப்தியாகி போச்சா? ஒத்துக்குனது ஏன்டா போட்டு சாவடிக்கீங்க? அவன் ஜூஸ்ன்ற பேர்ல கெமிக்கலை கலந்துக்குன்னு பாட்டில் வச்சு எடுத்துன்னு இருக்கிறானுங்க. அவங்களே ஒத்துக்குறானுங்க இது சாப்பிட்டா வயிறு கெட்டு போயும் நோய் வரும்ட்டு. சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னா அவங்க பொட்டத்துல போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வாங்கி மடங்கு அவன் கடையிலே குடிப்பீங்க. இங்க நாங்க இயற்கையா வளர்த்தது எந்த ஒரு கலப்படம் சொன்னா நம்ப மாட்டீங்க. என்ன நியாயம்?